ககவத்த இரட்டை கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கொடக்கவெல பிரதேச சபையின் உறுப்பினர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பெல்மடுல்ல நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார். ககவத்த இரட்டை கொலை தொடர்பில் ஏற்கனவே 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் உரிமைகள் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ரூமி மர்ஷூக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதில் தமது அமைச்சு பாரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் இருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாத போது தாம் எந்த அளவு பணத்தை கொடுக்கின்றோம் என்பதனை பற்றி நுகர்வோருக்கு தெரியாது. அவர்கள் மோசடிக்கு உள்ளாகலாம். அதேபோன்று 4000 காணப்பட்ட சுற்றி வளைப்புகளின் எண்ணிக்கையை 2010 முதல் 2011ஆம் ஆண்டு கால பகுதியில் நாம் 40,000 அதிகரித்துள்ளோம். அதிக அளவிலான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுமா என் ஒழுக்கமுடைய வர்த்தக குழுவினரை உருவாக்க முடியும். அதே போன்று நுகர்வோரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பங்களிப்புடன் தெற்காசிய நாடுகளின் ஒன்றிணைந்த சுற்றுலா ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடொன்று இன்று கொழும்பில் ஆரம்பமாகியது. அதன் உத்தியோகபூர்வ இணையதளமும் இதன்போது அங்குராட்பணம் செய்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான நிரந்தர பணிப்பாளர் ரீட்டா ஓ செல்வன் மற்றும் இலங்கை சுற்றுலா தலைவர் கலாநிதி நாளக கொட்டகேவா உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வலய ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்காக சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதில் மேற்கொள்ளக்கூடிய தந்திரோபாயங்கள் பற்றி இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கோகா கோலா, பெப்சி என்பவற்றை பயன்படுத்தாதிருப்போம். KFC, மெக்டானல்ட்ஸ் என்பவற்றுக்கு செல்லாமல் தவிர்த்துக் கொள்வோம். இலங்கையை அமெரிக்க பொருட்களை பயன்படுத்தாத நாடாக மாற்றி எம்முடன் மோதுவதாயின் அதற்கு நாமும் தயார் என்பதனை ஐக்கிய அமெரிக்காவிற்கு ஒன்றிணைந்து இன்றே கூறுவோம். அமைச்சரே, இந்த அமெரிக்க பொருட்களுடனான தடை தொடர்பில் உங்கள் கருத்து? அது அரசாங்கத்தின் கருத்தல்ல. அதாவது அமைச்சர் ஒருவர் அமைச்சரவையில் அத்தகைய யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளாரா? இல்லை, அவ்வாறான எந்த ஒரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை. கூகுள் தேடுபொறி, ஜிமெயில் என்பவற்றை பயன்படுத்தாதீர்கள். நானும் ஜிமெயில் கணக்கு வைத்துள்ளேன். அதையும் நாளை முதல் மாற்றிவிடுவேன். கூகுள், ஜிமெயில் என்பவற்றை கைவிடுவோம். அவ்வாறாயின் தற்போது அரசாங்கத்தின் கருத்து என்ன? இந்த அரசாங்கமானது பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்படும் அரசாங்கமாகும். பல்வேறு கருத்துக்களையுடைய நபர்கள் அதில் உள்ளனர். அந்த கருத்தை வெளியிட்டவர்களிடம் அது குறித்து கேள்வி எழுப்புங்கள். அதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு உள்ளதா? இல்லை, நாம் அவ்வாறு செய்வோமா? நீங்கள் அவற்றை பயன்படுத்துகிறீர்களா? நான் பயன்படுத்துகின்றேன். நாம் சர்வதேச கொள்கைகளுடன் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். அவ்வாறாயின் அந்த சர்வதேச கொள்கைகள் மீறப்படுமாயின் சர்வதேசம் தலையீடு செய்வதனை தடுக்க முடியுமா? அந்த தும்முலையில் இருக்கும் தம்பி தமது ஜிமெயிலை இடைநிறுத்தப் போவதாக கூறுகின்றார். அவர் இங்கே கூக்குரலிடாமல் தும்முலைக்கு சென்று உறங்கலாம் அல்லவா? அதன் போது பான் கி மூன் அவருக்கு நீர் பறக்குவாரா என்பதை பார்க்க முடியும். வேடிக்கைக்குரிய விடயங்களையே இவர்கள் செய்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் மீன்பிடித்துறைக்கு பிரசித்தி பெற்ற இடமாகும். மீன்பாடும் தேன் நாடாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமானோரின் ஜீவனோபாய தொழிலாக மீன்பிடி விளங்குகின்றது. குறிப்பாக நன்னீர் மீன்பிடி ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இறால் உட்பட பல ரக மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இதில் கல்லாறுவாவி நன்னீர் மீன்பிடிக்கு பெயர் போன இடமாகும். தோணி மூலம் வலை வீசல், வலைக்காட்டல் போன்ற பல மீன்பிடி முறைகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் இங்கு தோணி மூலம் வலைவீசல் முறையில் அதிகளவு மீனவர்கள் மீன்களை பிடிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்துள்ளோம் என்ற உணர்வை மக்கள் மனதில் ஏற்படுத்துவதே எர்த் அவர் என்பதன் நோக்கம் என மேல் மாகாண சுற்றாடல் அமைச்சர் உதய கம்மன் பிற தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எர்த் அவர் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது.
எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு 8:30 9:30 வரை மின் விளக்குகளை அனைத்து ஹெர்த்ஹா முன்னெடுப்பதற்கு பல நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. நாட்டை இருளில் மூழ்கடிப்பது இதன் நோக்கமல்ல, சூழலை பாதுகாக்க நாமும் அர்ப்பணிப்பு செய்தோம் என்ற உணர்வை மக்களுக்குள் ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தமக்கு ஒளி தேவைப்படாத ஒரு மணித்தியாலத்தில் மின்குமிழ்களை அணைத்து இருளில் இருந்தோம் என்ற அர்ப்பணிப்பின் ஊடாக புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கு தாமும் பங்களிப்பு செய்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதே இந்த செயற்திட்டத்தின் நோக்கமாகும். இலங்கையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அலரி மாளிகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த சக்தியின் தேடல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான கிராமங்களில் வவுணத்தீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிள்ளையாரடி கிராமமும் ஒன்றாகும். கூலி வேலை, விவசாயம், கால்நடை வளர்ப்பு ஆகிய தொழில்களை நம்பி வாழ்க்கை நடத்தும் இந்த கிராம மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகின்றனர். குடியிருப்பு, மின்சாரம், குடிநீர் என எந்தவித அடிப்படை வசதிகளும் தமது கிராமத்தில் இல்லை என இந்த கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரோட்டு பயிர் துப்புரவாக கால் வச்சு போயில 90 இன்ச்சு வரும். மக்கள் எல்லாம் கைத்தப்படுது. கிட்ட பக்கத்தில் ஒரு கோவில், அதால ஒரு பெரிய கைத்த நிலையாரிக்கு. கிராமத்துக்கு தண்ணி தரணும், வீடு எங்களுக்கு இருக்க, நாங்கள் ஒரு கொட்டிலுக்கு ஊர்ன விட்டு கிடக்கிறோம். எனவே வவுணத்தீவு பிள்ளையாரடி கிராமம் தொடர்பில் சிந்தித்து இந்த கிராம மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டியது அவசியம் அல்லவா? மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரே, இது உங்களின் கவனத்துக்கு. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை நிர்ணயித்த 189 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்புக்கு 181 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 45.4 ஓவர்களில் 188 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 189 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் அணி 33 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் அதன் பிறகு இணைந்த உமர் அக்மால் மற்றும் அணித்தலைவர் மிஸ்மா உல்லாக் ஜோடி சிறப்பாக துடுப்படுத்தாடியது. இவர்கள் 4ஆம் விக்கெட்டில் 100 ஓட்டங்களுக்கு மேல் பகிர்ந்து பாகிஸ்தான் அணியை வலுப்படுத்தினார்கள். அணித்தலைவர் மிஸ்பா உல்லாக் தனது 19வது சர்வதேச ஒருநாள் அரை சதத்தையும் உமர் அக்மால் தனது 14வது சர்வதேச ஒருநாள் அரை சதத்தையும் கடந்தனர். Gone for the big one and he struck it cleanly. And again this time. மிர்பூர் ஷேர் பங்களா மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் விக்கெட் 33 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மஹல ஜெயவர்தன 12 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். திலகரட்ன டில்ஷான் 20 ஓட்டங்களுடனும் தினேஷ் சந்திமால் ஓட்டமின்றியும் வெளியேறினர். லஹிரு திரிமான் 7 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இலங்கை 67 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் அதன் பின்னர் இணைந்த குமார் சங்கக்கார் மற்றும் உப்புல் தரங்க ஜோடி பெருமதிமிக்க 96 ஓட்டங்களை பகிர்ந்தது. உப்புல் தரங்க தனது 25வது சர்வதேச ஒருநாள் அரைச்சத்தையும் குமார் சங்கக்கார தனது 71வது சர்வதேச ஒருநாள் அரைச்சத்தையும் அடுத்தடுத்து பூர்த்தி செய்தனர். உப்புல் தரங்க 57 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய குமார் சங்கக்கார 71 ஓட்டங்களை பெற்றார். கடைசி 5 விக்கெட்டுகளும் 23 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட இலங்கை அணி 45.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 188 ஓட்டங்களை பெற்றது. அஹியா சீமா 4 விக்கெட்டுகளையும், ஷாகித் அஜ்மால் 3 விக்கெட்டுகளையும், உமர் குல் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து 185 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பதிலடி தடம் தென்னாப்பிரிக்கா 2 விக்கெட் இழப்புக்கு 27 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. ஹெமில்டனில் நடைபெறும் இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணித் தலைவர் கிரஹாம் ஸ்மித் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார். இதன்படி ஆட்டத்தை ஆரம்பித்த நியூசிலாந்து 44 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. அணித்தலைவர் ஆஸ்திரேலியா மற்றும் பிரண்டன் மெக்கலம் ஜோடி 3வது விக்கெட்டில் 89 ஓட்டங்களை பகிர்ந்தது. மெக்கலம் 66 ஓட்டங்களுடனும் டெய்லர் 44 ஓட்டங்களுடனும் வெளியேறினர். எனினும் ஏனைய துடுப்பாட்ட வீரர்களால் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்க முடியவில்லை. பந்துவீச்சில் வெர்னர் பிளேந்த 4 விக்கெட்டுகளையும், டேல் ஸ்டெயின் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். முதலில் ஆரம்பித்த தென்னாப்பிரிக்காவின் முதல் 2 விக்கெட்டுகளும் 18 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன.
அணித்தலைவர் கிராம் ஸ்மித் 13 ஓட்டங்களுடனும் டேல் ஸ்டைன் 4 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.